அனைவருக்கும் வணக்கம். அதாவது சோஷியல் மீடியா அல்காரிதம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்மளோட லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா சோஷியல் மீடியாவிலும் இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம் இருக்கு. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்டை நீங்க லைக் பண்றீங்க, அப்ப அதுக்கு ரிலேட்டடான நிறைய போஸ்ட் உங்களுக்கு காட்டுவாங்க. சப்போஸ் அந்த போஸ்ட் நீங்க லைக்கும் பண்ணல, அதை வந்து தள்ளி விட்டுறீங்க, அடுத்த ஒரு போஸ்ட் வரும். இதுதான் வந்து எஸ் ஆர் நோ, அதாவது ரெண்டாவது போஸ்ட், அதுக்கு அடுத்த போஸ்ட் அப்படின்னு மாறி மாறி நிறைய போஸ்ட் வரும். இதுல நீங்க லைக் பண்ணி எங்கேஜ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும், புது புது போஸ்டா. Once again, welcome to Voice of Universe and இது social media algorithm. பொதுவாக இந்த ஆப்புக்கெல்லாம் வந்து மொத்தம் 3 வகையான ரெவன்யூ தான் இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த யூசர்ஸ் இருக்காங்களா, அதாவது நம்மள மாதிரி யூசர்ஸ் கொடுக்குற இந்த பணத்தால தான் அந்த ஆப் ரன் ஆகும். செகண்ட் டைப், அதாவது அந்த ஆப்ல வர வீடியோலாம் வந்து நடுவில் வந்து நிறைய ஆட்ஸ்லாம் வரும், அந்த ஆட்ஸ் மூலயமா அந்த கம்பெனி வந்து சம்பாதிப்பாங்க. அதாவது மூணாவது விஷயம் என்னன்னா டேட்டா. நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த டேட்டா தான். நம்மளோட டேட்டா எடுக்கிறது மூலமா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த லேப்டாப்பை ஒரு 2-3 நாள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு வெறும் லேப்டாப் ஆட் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாம லேப்டாப் உங்களுக்கு பிரைஸா விழுந்திருக்கு, லேப்டாப் பத்தி மட்டும்தான் உங்களோட போன் ஃபுல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆப்புக்கெல்லாம் நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோஷியல் மீடியால நம்ம சொல்ற விஷயம், அது மட்டும் இல்லாம நம்ம தேடுற விஷயம் தான். இந்த விஷயம்லாம் வந்து அபிஷியலாவே அந்த ஆப்போட ஓனர்ஸ்லாம் வந்து ஒத்துப்பாங்க. 2012 ஆவரேஜா ஒரு அடல்ட் எவ்வளவு நேரம் போன் பாக்குறாங்கிற டியூரேஷன் எவ்வளவுனா 0.2 hours. ஆனா இப்போ 2024 ஆவரேஜா 4 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. அதாவது ஒரு ஆப் வந்து நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு ஆடுமே இல்லாம இருந்தா பேசிக்கா அதுல இருக்கிறது டேட்டா தான். நம்மளோட டேட்டாவை தான் உங்களால வந்து விற்க முடியும். டேட்டாவை எடுக்கிறதுனால நமக்கு என்ன ப்ரோ ஆக போகுது அப்படின்னு கேட்டா, நம்மளோட பர்சனல் விஷயம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஒவ்வொரு பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதனாலே வந்து நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் நம்ம தேடுற எந்த ஸ்டோரி எந்த ஸ்டேட்டஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பண்றப்போ வந்துடும். இதுல இருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே சிம்பிளான வே என்னன்னா, நம்ம ஃபுல்லா வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது எல்லா சோஷியல் மீடியால இருந்தும். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியறதை விட அந்த ஆப்புக்கு நல்லா தெரியும். அதாவது பாஸ்ட் நீங்க அந்த ஆப்ல எவ்வளவு நாளா இருக்கீங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இது மூலியமா தான் நீங்க நிறைய நேரம் எங்கேஜ் ஆகுறதுனால நிறைய டேட்டா கிடைக்குது. அந்த நிறைய டேட்டா வச்சுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆட்லாம் வந்து வரும். Think about it. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் stay tuned.